கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நல்ல நாளிலையும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? காரணமில்லாத சண்டைகள்னு பேச விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுது? காரணமின்றி யாரு கூடயும் சண்டை போடாத அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் காரணத்தோட சண்டை போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காரணம் இல்லாமல் தொட்டதுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் சண்டையாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அந்த விஷயம் பூகம்பமே வெடிக்கிறது மாதிரிக்குள்ள சண்டை வந்துடுது. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், அதுக்கு அந்த கத்துறது. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை மனுஷன் தானே மறந்துருப்பான். உனக்கு அறிவில்லையா? நீ எதுக்கு பிறந்த? நீ எதுக்கு உயிரோட இருக்கிற? நீ உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லி திட்டுறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? காரணம் இல்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாத. உனக்கு ஒருவன் தீங்கு செய்யாமல் இருக்க நீ காரணமின்றி ஒரு சண்டை போடாத. காரணத்தோடு இருந்துச்சுன்னா நீ போய் கேட்கறது தப்பு இல்லை. நான் எந்த தப்பு பண்ணலையே, என்ன எதுக்கு நீங்கள் காரணம் இல்லாமல் கார்னர் பண்ணுறீங்கன்னு. ஆனால் காரணமே இல்லாமல் நிறைய பேருடைய வீட்டில் சண்டை நடக்குது. நிறைய வழக்கு இருக்குது. நீ ஏதாவது ஒரு காரியத்தை நல்லதுக்குன்னு சொல்லியிருப்ப, அவங்க அதை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு நீ இதனால தான் இப்படி பண்ணுன, நீ இதனால தான் அப்படி பண்ணுனேன்னு சொல்லி சொன்னதை பார்க்க முடியும். கடந்த நாளில் மாமியார் மருமகள் சண்டையை பார்த்துருப்பீங்க. ஆனால் மருமகன் மாமியார் சண்டையை பார்த்துருக்கீங்களா? கடந்த நாளில் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் என்னை பார்க்க வந்தபோது குடும்பத்தில் காரணம் இல்லாத ஒரு சண்டையா என்னன்னு கேட்டதுக்கு அது ரொம்ப சீப்பான ஒரு மேட்டர் தான். அவங்க மாமியார் ஏதோ அவங்க வீட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாங்க. இவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு ரூமுக்குள்ளே போகும்போது கதவை சாத்தியிருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. உடனே இவர் வெளியே போன உடனே அந்த மாமியார் தீயை பற்ற வைக்குது. என்ன தைரியம் இருந்தால் நான் வரும்போது உன் புருஷன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதபடி கதவை சாத்திட்டான்னு. இது இவன் கதவு சாத்துனது சாதாரணமாக எப்பவும் சாத்துற மாதிரி சாத்துனான். ஆனால் அந்த மாமியார் என்ன நினச்சிட்டா, நான் வந்ததுனால தான் சாத்திட்டான்னு. வீட்டுக்கு வந்தபோது தட்டு பறக்குது, ஒரே சவுண்டாக இருக்குது. அப்போ அவன் சொல்லி பார்க்குறான், நான் அவங்கள பார்க்கல, நான் சாதாரணமாக தான் அடைச்சேன்னு. அதுக்கு ஒரு சண்டையை போட்டு அவங்க அம்மாவை இழுத்து அவங்க அப்பாவை இழுத்து அவனுடைய கேரக்டரை இழுத்து ஒரு மாதிரி காரணம் இல்லாத சண்டைகள். இன்னைக்கு தொட்டதுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் சண்டை போடாத. நான் உன்கிட்ட சொல்ல வரேன், காரணம் இல்லை சண்டை போட்டால், காரணம் இல்லாமல் சண்டை போட்டால் காரணம் இல்லாமல் நிறைய காயங்கள் ஏற்படும். அதனால் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நிறைய பேர் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி சண்டை போடுறானா. இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது, அடுத்தவன் வாயை நோண்டுறது. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை பார்த்து நான் திரும்பவும் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், காரணமின்றி சண்டை போடாதீங்க. காரணம் இருந்தால் போய் அது என்னன்னு கேட்டு சமாதானமாகுங்க. அப்போ கூட சண்டை போடாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த உணர்வையும் இந்த அபிஷேகத்தையும் உங்களுக்கு தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, காரணமில்லாமல்
காயங்களோடு சண்டைகளோடு இருப்பார்களானால் அது எல்லாம் சரியாகட்டும்னு இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் மாறப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.